நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ரெகுலராக ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? 50 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிடே நம்ம இந்த ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் சீரிஸ் அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தொடரில் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. சரிங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஓருன்ற வார்த்தை வரணும். சரிங்களா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வரணும். சரிங்களா? அவ்வளோதான் அதுக்கான ஷார்ட்கட் அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சொல்பொருள் பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? பண்ணுனா இசை, இலைத்துன்னா பார்த்திங்கன்னா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது பொருந்தலைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தலை. சரிங்களா? அதுதான் தப்பாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. காசோலை, கோனா அரசன், சோனா மதில். சரிங்களா? ஸோ நானா கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. தானா தான் கொடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மலையில் நனைந்தேன் என்பது என்ன தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உடன்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. செய்தி தொடர். அடுத்து பாருங்கள். கூட்டப்பெயர் கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கூட்டப்பெயர் கேட்குறாங்க. திராட்சை. ஸோ திராட்சையோடைய கூட்டப்பெயர் பார்த்திங்கன்னா திராட்சை குலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரிங்களா? மலைமுகட்டில் மேகம் டேஷ், அதை பார்க்கும் மனங்கள் செல்லர் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. தங்கும் தயங்கும். அடுத்து பாருங்கள். முதலை கண்ணீர் இம்மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலை கண்ணீர்னா பார்த்திங்கன்னா பொய்யழுகை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சரிங்களா? ஸோ அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அடுத்து பாருங்கள். சரியான இணைப்புச்சொல் கேட்குறாங்க. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான வினைச்சொல் கேட்குறாங்க. நாயன்மார்கள் டேஷ் பேர், நாயன்மார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் சி. பொருத்தமான காலமறிக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அவன் நேற்று திரைப்படம் கண்டான். சரிங்களா? இதை இறந்த காலத்தை குறிக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். சொற்களை இணைத்து புது சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல். ஆப்ஷன் ஏ. அதுதான் சரியாக இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 சொற்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அதை இணைச்சி நம்ம கரெக்டாக ஆன்சரை எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆழ்கடல் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆழ் வயல் நம்ம சொல்ல மாட்டோம். வழிநாடு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பொறுத்து கொடுத்துருக்காங்க. விண் விண்மீன், தமிழ் மொழி, நூல் வெளி, நீதி நூல். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடு வீடு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த வீடுனா விட்டு விடுதல், இந்த வீடுனா தங்கும் இடம். சரிங்களா? குரில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. சிலை சீலை. இந்த சிலைனா பார்த்திங்கன்னா சிற்பம், இந்த சீலைனா பார்த்திங்கன்னா புடவை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து தலை தாளை. சரியானது கேட்குறாங்க. இந்த தலைனா பார்த்திங்கன்னா இலை, இந்த தாளைனா பார்த்திங்கன்னா மலர் வகை. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரணமும் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கேட்குறாங்க. அயோத்திதாசர் 1 பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம் 1 பாருங்கள். இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். ஸோ காரணம் 2 பாருங்கள். 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் 3 பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க.
ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து பார்க்கணும். இதனுடைய சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லே வந்து வினையெச்சம் ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வா, வந்து. சரிங்களா? ஊவில் வந்து முடியணும், ஈல முடியணும், அது வந்து வினையெச்சம். ஆல முடித்தா வந்து அது வந்து பெயரெச்சம். தள்ளு, ஐ, கை அந்த விதியில் முடிஞ்சால் வந்து அது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? என் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வந்து. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்குதல். நடின்னா வந்து அதோடைய தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா நடித்தல். சரிங்களா? விளையாணையும் பெயர் வந்து கேட்குறாங்க. உணர், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உணர்ந்தோர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கேட்குறாங்க. எரி, ஏரி. சரிங்களா? இந்த ஏரிக்கு வந்து என்ன பொருள்னு கேட்குறாங்க. இந்த ஏரின்னா என்ன, இந்த ஏரின்னா என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த ஏரின்னா வந்து நீர்நிலை, இந்த ஏரின்னா வந்து மேலே சென்று. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கேட்குறாங்க. மறை. இந்த மறைனா பார்த்திங்கன்னா தாமரை, இந்த மறைனா பார்த்திங்கன்னா மறைத்தல். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிந்து வந்து ஆன்சர் கேட்குறாங்க. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. கான்ஃபிடென்ஸ்னால் வந்து நம்பிக்கை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், அதுதான் சரியாக இருக்குது. பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தலை. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்புத்தொகை, இது பார்த்திங்கன்னா வினைத்தொகை. வெறிமலர் வந்து வினைத்தொகை. பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து எது பொருந்தலைன்னு பார்த்திங்கன்னா இலங்கை தான் பொருந்தலை, மற்றதெல்லாம் மாநிலம். இது பார்த்திங்கன்னா நாடு. பொருந்தாத சொல் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நடித்தார். கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. கிளைன்னா வந்து உறவினர், அதோடைய பொருள், அதோடைய ஆப்போசிட் வந்து அப்போ பகைவர். ஆப்ஷன் டி. சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடு. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சரியாக இருக்குது. அது பாருங்கள், மருவு பேர் கேட்குறாங்க. மன்னார்குடி பார்த்திங்கன்னா மண்ணை. ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்திங்கன்னா மருவு பேர் கும்பகோணத்துக்கு பார்த்திங்கன்னா குடந்தை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒவ்வாமை. அடுத்து பாருங்கள், எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்கள், விடை வகை கேட்குறாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என கூறுவது நேர் விடை. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இனமொழி விடை. அடுத்து பாருங்கள், எலியும் பூனையும் போல ஊமை கூறும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகைமை. அடுத்து பாருங்கள், ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. மலைமுகம் காணா பயிர் போல. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை வாக்கியம் கொடுத்துருக்காங்க. செய்வினையை வந்து தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கவிதா உரை படித்தாள். அடுத்து பாருங்கள், செயல்பாட்டு வினை தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தோசை வைக்கப்பட்டது. இரு வினைகளின் பொருள் வேறுபடுத்துக. பணிந்து, பணித்து. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெற்றோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பணித்தார்னா கட்டளை இடுறத சொல்லுவாங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு, மாற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வந்து கேட்குறாங்க. சேர்ந்து, சேர்த்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து சரி ஓகே இருங்க, இதுவே பார்த்துருவோம், பேலன்ஸும் பார்த்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேராப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேராப்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 48வது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
நாகூர் ரூமியின் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முகமது ரஃபி. சரிங்களா? இந்த பேராப் வந்து ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பேராப்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள், நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கனையாளி. அதுக்கப்புறம் பாருங்கள், நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3. நாகூர் ரூமியின் எழுதிய நாவலின் பெயர் வந்து என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கப்பலுக்கு போன மச்சான். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இதோடு முடிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 52 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 52 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.